முதல்ல நாராயணனே நமக்கு நமக்கே பறை பறை தருவான்னு முதல் பாசுரம். பாடி பறை கொண்டு 8ஆம் யாம் பாசுரம். பெரும் பறை தரும் புண்ணியனால் 10ஆம் பண்டொரு பாசுரம். அரைவரை மாயன் 11ஆம் பாசுரம். ஏத்தி பறை கொண்டு 24ஆம் பாசுரம். பறைதருதியாகில் 25ஆம் பாசுரம். சால பெரும்பறையே 26ஆம் பாசுரம். பாடி பறை கொண்டு 27. நீ தாராய் பறை 28. இத்தனை பாசுரத்திலையும் பறை கேட்டேன். அப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கேட்க போகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பெரிய விஷயம் கேட்க போகிறோம். ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட எப்படி போய் கேட்போம்? போன உடனே நோட் புக்கை நீட்டி, சார் டொனேஷன் கொடுங்க அப்படின்னா கேட்போம்? கேட்க மாட்டோம். சார், நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஊருக்கு இதெல்லாம் பெருமை, இந்த ஊர் கோவிலில் இந்த மாதிரி கைங்கரியம்லாம் பண்ண போகிறோம், இதற்கு இந்தந்த ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கோன்னு ஒன்று ஒன்றா சொல்லி கடைசியாக வந்து எனக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பறையாக சொல்லி எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு வரிசையாக கேட்டு, இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, இன்றைக்கும் 7 பிறவிக்கும். ஏன் அப்படி கேட்டா அப்படின்னா ஒரு வியாக்கியானம். வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணன் எப்பொழுதும் வைகுண்டத்திலே இருக்காரா? அவதாரம் எடுத்து வந்துடுறார். அப்போ நீ பாட்டு என்ன உனக்கு பறை கொடுத்துட்டேன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படி கூடாது. நீ பிறவி எடுத்தனா உன்னோட சேர்ந்து நாங்களும் பிறவி எடுக்கணும். ஏன்னா வாமன அவதாரம் தனியா எடுத்தார், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் பிராட்டி. அதே மாதிரி என்னை விட்டுட்டு வந்துடக்கூடாது. நீ எத்தனை பிறவி எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அத்தனை அவதாரத்திலையும் நான் கூட வரணும்.